ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம டைம் ஒன் ஒர்க்ல மாடல் 7. ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 3 பேர் வேலை பார்ப்பாங்க. A+B, B+C அண்ட் C+A இந்த 3 பேரும் காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணக்குள்ள 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா A+B இருக்கு பார்த்தீங்களா, இதோடைய 1 டே ஒர்க் which is equal to 1 divided by 12. அதே மாதிரி B plus C உடைய 1 day ஒர்க் வந்து which is equal to 1 by 15. அதே மாதிரி CA அப்படின்னா A plus C ன்னு போட்டுக்கிறேன். இதோடைய 1 day ஒர்க் வந்து பார்த்தோம்னா 1 by 20. இது மூணுத்தையும் நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா கிடைக்கும் A 2 டைம் இருக்கா, B 2 டைம் இருக்குங்களா, C 2 டைம் இருக்குங்களா. 2 times of A plus B plus C is 1 day work which is equal to இது மூணுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான் 1 by 12 plus 1 by 15 plus 1 by 20. இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? 60. I 12 60, 4 15 60, 3 20 60. அப்ப தேர்ஃபோர் எவ்வளவு கிடைக்கும் சொல்லி பார்த்தோம்னா 12 டிவைடட் பை 60. ஆல்ரெடி இங்க ஒரு 2 இருக்கு கரெக்டுங்களா. 2 இன்டூ A plus B plus C உடைய 1 day ஒர்க். அடிச்சோம்னா கிடைக்கும் 6, அடிச்சோம்னா 10. அப்போ A plus B plus C உடைய 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா 10 நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? சோ இது நம்ம அந்த ஸ்டோன்ஸ் அந்த கதையை வச்சு கூட நம்ம எழுத முடியும். சரிங்களா? இப்போ இங்க கொடுத்துக்கிற 3 நம்பருமே காமனா எதால வகுப்படுங்கிறத பார்த்துக்கணும். இட் இஸ் ஆப்வியஸ்லி 60. அப்போ ஒரு வேலையில வந்து 60 கல்ல நான் மேல ஏத்தணும். A பிளஸ் பி 12 நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னா A பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 கல்ல மேல ஏத்துறாங்க. அதே மாதிரி B பிளஸ் C 2 பேரும் சேர்ந்து 4 கல்ல மேல ஏத்துறாங்க. அதே மாதிரி C பிளஸ் A 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, 3 கல்ல ஒரு நாளைக்கு மேல ஏத்துறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா கிடைக்கும் 2 இன்டூ A பிளஸ் B பிளஸ் C. சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 12. சரிங்களா, அப்ப அடிச்சோம்னா என்ன கிடைக்குது? 6ன்னு கிடைக்குது. அப்போ 6 ஸ்டோன்ஸ். அப்போ A பிளஸ் B பிளஸ் C 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 கல்ல மேல ஏத்துறாங்க. மொத்த வேலை எவ்வளவு? எனக்கு 60 கல்ல மேல ஏத்தணும். அப்போ 60 டிவைட் பை 6 வந்து எவ்வளோ? 10. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சோ இதுபடி பார்க்க போல எனக்கு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இதனால எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே வரப்போறது இல்ல. ரொம்ப எளிமையா இந்த ஸ்டோன் அந்த கான்செப்ட் வச்சு என்னால சால்வ் பண்ண முடியும். So now I move on to the next problem. Then you get some clear cut idea. ஏபி இருவரும் ஒரு வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பர். பி மற்றும் சி அதே வேலையை 24 நாட்களில் செய்து முடிப்பர். சிஏ அதே வேலையை 36 நாட்களில் செய்து முடிப்பர். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? சரிங்களா? இப்போ இந்த 3 நம்பர் இருக்கு பாத்தீங்களா, 18, 24, 36. இது மூணுத்துக்கும் நான் மீசியமா எடுத்தா எல்சிஎம் எடுத்தா எனக்கு கிடைக்கிறது வந்து 72. சரிங்களா, அப்படி இருந்ததுன்னா இதை வந்து நீங்க பிராக்டிஸா எடுத்துக்கங்க. 18, 24, 36 இதுக்கு வந்து நீங்க மீசியமா எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு நான் 9 அப்படின்னு சொல்லி போட்டேன்னா 2, 24, 4. அதே 4ஆல் அடிச்சோம் அப்படின்னா 2, 6, 1. Otherwise you take it is 6. 3 18, 4 24, 6 36. அகைன் இப்போ இதை நம்ம 3ஆல் அடிச்சோம்னா கிடைக்கும் 1, 4, 2. ஸோ அகைன் 2ஆல் அடிச்சோம்னா 1, 2, 1. அப்போ தேர்ஃபோர் எல்சிஎம் வந்து 6 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இதை மட்டும் பார்த்தா 72. ஸோ இதை நம்ம எல்சிஎம் பேசிக்ஸ்ல பார்த்திருப்போம். அப்போ இது காமனா வர எல்சிஎம் வந்து என்னது? 72. அப்போ மொத்தம் 72 ஸ்டோன்ஸ் இருக்கு. சரிங்களா, இப்போ A பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து சரிங்களா என்ன பண்றாங்கன்னா 18 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 4 இன்ட்டு 18 72. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 ஸ்டோன்ஸை வந்து மேலே ஏத்துறாங்க. அதே மாதிரி பி பிளஸ் சி வந்து ஒரு நாளைக்கு 3 ஸ்டோன்ஸை மேலே ஏத்துறாங்க. அதே மாதிரி A பிளஸ் சி ஆர் சி பிளஸ் ஏ வாட் எவர் இட் இஸ் யூ டேக், இட் இஸ் A பிளஸ் சி. சரிங்களா, அவங்க 2 பேரும் சேர்ந்து 2 ஸ்டோன்ஸை ஒரு நாளைக்கு மேலே ஏத்துறாங்க. இப்போ இதை ஆட் பண்ணா கிடைக்கும் 2 டைம்ஸ் ஆஃப் A பிளஸ் பி பிளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு 4, 7, 9. சரிங்களா, ஸோ இதுதான் கிடைக்குது. அப்போ இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு கல் ஏத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 9/2 வந்து எனக்கு ஏத்துறாங்க.
சரிங்களா? அப்ப மொத்தம் 70 எத்தனை கல் இருக்கு? 72 கல் இருக்கு. அப்ப டிவைடட் பை சரிங்களா? 9 டிவைடட் பை 2. அப்ப இந்த 2 இருந்தா எனக்கு மேல போயிடும். 9ஆல அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 8 9 72. அப்ப 8 இன்டு 2 16. 16 நாள்ல அந்த வேலைய அவங்க முடிப்பாங்க. சரிங்களா? So now I move on to the next problem. A மற்றும் B ஒரு வேலையை 10 நாட்களிலும், B and C அதே வேலையை 15 நாட்களிலும், C மற்றும் A அதே வேலையை 18 நாட்களிலும் முடிப்பர் எனில், B தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பார்? இப்ப B உடைய செப்பரேட் ஒர்க் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இட் இஸ் வெரி சிம்பிள். அப்ப இது மூணுத்துக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 10, இங்க 15 இருக்கு, இங்க 18 இருக்கு. ஸோ இப்ப இது வந்து 90ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். 5 இன்ட்டு 18 90. அதே மாதிரி 6 15 90. 9 10 90ன்னு வரும். அப்போ ஏ பிளஸ் பி சரிங்களா? ஒரு நாளைக்கு 9 ஸ்டோன்ஸை மேல ஏத்துறாங்க. அப்போ மொத்தம் 90 ஸ்டோன்ஸ். இதான் என்னுடைய ஒர்க். அதே மாதிரி பி பிளஸ் சி வந்து என்ன பண்றாங்க? ஒரு நாளைக்கு 6 ஸ்டோன்ஸை மேல ஏத்துறாங்க. அதே மாதிரி ஏ பிளஸ் சி சரியா? இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டோன்ஸை மேல ஏத்துறாங்க. சரிங்களா? இப்போ இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா கிடைக்கும் 2 டைம்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்போ 9 15 20 ஸ்டோன்ஸ் 3 பேரும் சேர்ந்து 20 வருது. இப்ப இந்த 12 அடிச்சிட்டோம்னா என்ன ஆகுது? 10 ஸ்டோன்ஸ். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 10 கல்ல ஏத்துறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பி உடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ பிளஸ் சி வந்து என்ன பண்றாங்க? ஒரு நாளைக்கு 5 கல் ஏத்துறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ பி மட்டும் எவ்வளவு ஏத்துவாரு அப்படின்னா இந்த 10 ஸ்டோன்ஸ்ல இருந்து ஏ பிளஸ் சி அவங்க 2 பேரும் ஏத்துற கல்ல கழிச்சிடலாம். அப்போ 10ல 5 போச்சுன்னா எவ்வளவு வருது? மீதி 5 ஸ்டோன்ஸ் தான் வந்து பி வந்து ஒரு நாளைக்கு மேல ஏத்துறாரு. மொத்தம் எத்தனை ஸ்டோன்ஸ் இருக்கு? 90 ஸ்டோன்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு அவர் 5 ஸ்டோன்ஸ் ஏத்துனாருன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 18 நாள் ஆகும் அந்த கல்லை ஏத்தி முடிக்க. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம் வந்து ABC can complete a piece of work வந்து 24, 6, 12 respectively working together. They will complete the same work in அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய தனித்தனியான ஒர்க் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து அவங்க கம்பைண்டா முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேட்டிருக்கிறாங்க. அப்ப இதுல காமனா இருக்கிறது வந்து 24 எல்சிஎம் எடுத்தோம்னா அப்ப மொத்தம் 24 ஸ்டோன்ஸ் வந்து நான் மேல ஏத்தணும்னு வச்சுக்கலாம். அப்போ ஏ வந்து என்ன பண்றாரு? ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோன் மேல ஏத்தினா போதும் அவர் முடிச்சிருவாரு. பி வந்து என்ன பண்றாரு? ஒரு நாளைக்கு 4 ஸ்டோன்ஸ் வந்து மேல ஏத்துறாரு. சோ 6 நாள்ல முடிச்சிருவாரு. சிங்கிறவர் வந்து ஒரு நாளைக்கு 2 ஸ்டோன்ஸ் மேல ஏத்துறாரு. சரிங்களா? அப்ப இந்த 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க. 4 6 6 1 7. அப்ப 7 ஸ்டோன்ஸ் ஒரு நாளைக்கு ஏத்துறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை ஸ்டோன்ஸ் இருக்கு? 24 டிவைட் பை 7. சரிங்களா? அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண வரும் 7 21 மீதி 3. அப்ப 3 3/7 நாட்கள்ல அந்த கல்லை அவங்க ஏற்றி முடிச்சிருவாங்க. சரிங்களா? சோ நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.